Good afternoon, madam. It's really nice to meet you in our channel. It was really nice to see you perform in Brahmagana Sabha. How do you felt when you did that, madam? Shri Gurubhyo Namaha. See, Brahmagana Sabha, I performed for the second time. So first time it was really gave me a thrilling experience because I gave my solo performance with live orchestra. So this time it happened to be my uh, dance production. It's called Navadurga. It is actually a newborn baby, I would say, because during October I started this Navadurga for the first time. We premiered at Malaysia, so I wanted that Navadurga to be performed here and particularly in Brahmagana Sabha, and it gave me a really a thrilling experience. அண்ட் ரொம்ப நிஜமாக சொல்லணும்னா அந்த ஆடும்போது அந்த ஒரு இடம் ரொம்ப இட் இஸ் லைக் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஐ குட் ஃபீல் சம்திங் ஸ்பெஷல் on that stage particularly. So I should really thank Ravi sir for giving me this opportunity once again in his esteemed and prestigious Sabha, Brahmagana Sabha. Thank you so much for that. சிவபெருமானை மணக்க வேண்டி பார்வதியானவள் கடும் தவம் மேற்கொண்டு தன் மேனி முழுதும் மண் மூடிய நிலையில் இருக்க சிவபெருமான் அங்கே அவளை கண்டு முகம் சரியாக தெரியாமல் இருப்பதை உணர்ந்து தன் தலையில் இருக்கும் கங்கையை பாயச் செய்து அந்த பெண்ணை கங்கையால் நீராட்ட அவள் முகம் பளீர் என்று மாறியதை பார்த்து அவளை மணக்க நிச்சயித்தாள். மகாத் கௌரி என்ற பெயரையும் பெற்றாள். Thank you, madam. When you go for a show, like what and all aspects do you have to show, or there's some customized thing? How it is, madam? It is actually based on the audience and the size of the sabha, and if you have any particular theme, you should always stick to that theme, and obviously lighting plays a major role, because when we choreograph something, no, we always plan according to the situation. So we should always think about the lighting aspects as well. ஸோ இந்த மாதிரி அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு சபாவில் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங்லாம் இருக்கா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கேட்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு யார் வந்து லைட்டிங் பண்ணுறாலோ அவகிட்ட நம்ம கண்டிப்பாக வந்து அதை பற்றின விஷயம் சொல்லணும். இந்த மாதிரி எனக்கு இந்த பிளான்லாம் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வி ஷுட் டெஃபினெட்லி டாக் டு தட் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறதுங்கிறது தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமுக்கு கண்டிப்பாக அது இருக்கணும். ஜென்ரலி ஐ டோன்ட் ரிப்பீட் பீசஸ். லைக் இப்போ ஒரு அரங்கேற்றத்தில் பண்ணின செட் ஆஃப் சாங்ஸ் இருந்ததுன்னா அதில் ஒரு பாட்டு கூட அடுத்த அரங்கேற்றத்தில் ரிப்பீட் ஆகாது. ஏன்னா அது என்ன மாதிரி வரப்போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் முதலே கேட்டு வச்சுப்பேன்.
when you rehearse and when you do the performance, like how much of extra weight do you add to that? It's really and you're I've seen in many places, like when you dance, the mostly the earrings, they are whatever strong it is, with the force of the thing they fall or thing, but without seeing that, you keep on dancing, whether it's hitting your leg or whatever it is. It's really a great thing and discipline. How do you do that, madam? So this practice, I have always been taught by my guru, Padma Bhushan டாக்டர் ஷோபனாக்கா. ஏன்னா எப்போவுமே அக்கா சொல்லின்னு இருப்பாங்க, நம்ம ஸ்டேஜில் போனோன்னா யூ ஆர் டோட்டலி கமிட்டட் டு தட் ஸ்டேஜ். அதில் என்ன ஆச்சுனாலும், இன்ஃபேக்ட் வந்து அக்கா வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய ஷோஸ் வந்து அவங்க வந்து அப்படி டெம்பரேச்சர் வந்து அப்படி இருக்கும் அவங்களுக்கு. அப்படி தொட்டா அப்படி இருக்கும். பக்கத்துல போய் நின்னா யூ குட் ரியலி ஃபீல் த த த ஹீட். அந்த அளவுக்கு இருக்கும்போது கூட ஷி ஆல்வேஸ் கிவ்ஸ் ஹர் பெஸ்ட். அது வந்து அதையே பார்த்து பார்த்து நான் அது வளர்ந்ததுனால என் பசங்களுக்கும் நான் அதே தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இங்கே ஆடும்போது ரிஹர்சலில் யூ ஹாவ் டு கிவ் 150 to 200%. அப்போ தான் ஸ்டேஜில் போய் வித் த காஸ்டியூம், வித் த லைட்டிங் அண்ட் வித் தி ஆர்கெஸ்ட்ரா அண்ட் எவ்ரி திங் புட் டுகெதர் ஒரு 60% to 70% வரும். ஏன்னா இது இப்படியே என் டீச்சர் சொன்னது தான், நான் அதை அப்படியே என் பசங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன். அதே மாதிரி தான் ஆஸ் யூ செட், என்ன ஆர்னமெண்ட்ஸ் என்ன கைண்டு விழுந்ததுனாலும் என்ன ஆச்சுனாலும் somehow you should not stop, you should just manage and you should just go forward. திடீர்னு பாடுறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இருமல் வருது, ஸோ சோக் ஆகுது, அந்த ஆர் சடனாக கரண்ட் போயிடுது, ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருக்கும்போது யூ ஷுட் நாட் கெட் டென்ஸ்ட். யூ ஷுட் ஜஸ்ட் கோ ஆன் பர்ஃபார்மிங். இது நான் பண்ணி நிஜமாவே அந்த அந்த என் பசங்க வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி நிஜமாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம வி ஹாவ் டு கீப் ஆன் டெல்லிங் தெம், அதர்வைஸ் கிட்ஸுக்கு தெரியாது இதெல்லாம் நடக்குமா. நான் வந்து இந்த ஃபோர்சீன் பண்ணின விஷயங்கள் வந்து நிறைய இது வந்து என் டீச்சர் எனக்கு சொன்னது, நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் ஹவு வி ஆல்வேஸ் மேனேஜ். Thank you, madam, for giving this time. And last question, like most of the dancers have very nice expression. So is it very easy for them to become actors on stage or on screen? ஆக்டர்ஸ்னா எனக்கு அதுக்கு பதில் தெரியல. பட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக வர்ற விஷயம் கிடையாது. பிகாஸ் மை டியூட்லேஜ் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் 30 years. எனக்கு முதல்ல என்னோடய டான்ஸ் கெரியர் எனக்கு ஆரம்பித்து வச்சது வந்து பிரியா ரகுவீர் அண்ட் ராதிகா ரகுவீர். இப்போ இந்த தேர் சிஸ்டர்ஸ், இந்த 2 அக்காவுமே யூஎஸில் இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்து ஷோபனாக்கா டுக் ஓவர் அவர் கிளாஸ். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 30 years. எதுவுமே ஈஸியாக அப்படி வந்துடாது, அதுக்குள்ளே நம்ம போகணும். ஒரு விஷயம் பண்ணணும்னா நமக்கு கண்டிப்பாக டெடிகேஷன் வேணும். டெடிகேஷன் இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும், பேஷன் இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நீங்கள் எடுத்த பிக்சர்ஸ் அந்த பிரம்மகான சபா, ஏன்னா அன்றைக்கி தான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்.
எல்லாமே நான் பார்த்த எல்லா பிக்சர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஐ ரியலி என்ஜாய்ட் தட். பார்க்கும்போது அந்த ஒரு கேப்சர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் டைம். Thank you, madam, for giving your valuable time, Natyam. And I think this teaches a lot of discipline to youngsters. So this should be not only for just a few people. Most of the individuals should learn this so that the world becomes a better place to live in, and health-wise also. Thank you, madam, for your great time.